எப்படியோ ஒரு வழியாக அவன்கிட்ட தப்பிச்சோம். ஐயோ வந்துட்டான். இங்கதான் இருக்கியா? ஐயோ தொத்துறானே. ஐயோ வேகத்தோட. ஐயோ அவ கழிச்சு தான் போனோம். ஐயோ முட்டை சண்டு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். செய்யலாண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு டெட் பார்க் தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க இது என்ன கான்செப்ட்னா, நம்ம பார்த்தீங்கன்னா கனவு உலகத்துக்குள்ளே மாட்டிப்போம். அந்த கனவு உலகம் தான் டெட் பார்க்கு. ஃபஸ்ட்டு ஏன் வந்து என்ன சொல்லுதுன்னா, இருங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒழிஞ்சிக்கோங்குது. ஐயோ நெட்ஒர்க் சுவே. ஓகே ஒழிஞ்சிப்போம். வரான் பாருங்க. இங்கதான் இருக்கியா? இது வந்து குடிச்சா இங்க தப்பிச்சுப்போம். இங்கதான் இங்க ஒழிச்சு இருக்க தெரியும், ஆனா என் கண்ணுக்கு தெரியல. இந்த கனவு உலகத்துலேருந்து பஸ்ஸு தப்பிச்சு போனால் ஃபஸ்ட்டு இவன் போனால் தான் முடியும். அச்சிச்சோ மெல்லமாக போகிறானே. இது ஈஸி மூடெல்லாம் பார்க்க மாட்டான். எப்படியோ ஓடி வந்தான் பிடிப்பான். மொத்தமாக 2 எஸ்கேப் இருக்குது. ஒன்று வந்து இவங்கிட்ட பயந்து ஓடி போகிறது, 2வது வந்து இவனை அழிச்சிட்டு போகிறது. இவனை அழிச்சிட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஃபஸ்ட்டு சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். இவனை அழிச்சிட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். லாக்கில் இதா. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா தெரிச்சு ஓட போகணுன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படியோ இவனை போட்டுட்டால் தான் போக போகிறோம். சரி இதை எடுத்துப்போம். இந்த டெட் பார்க்கில் தான் எங்கேயோ நீ இருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக என் கண்ணில் படாமல் நீ எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ இவன் வேற. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிருச்சு. இப்போ ட்ரெயின் கிட்ட தான் போகணும். அவன் வந்து இந்த டெட் பார்க்கும் நம்மளை பிடிக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பார்க்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு ட்ரெயின் கிட்டே போயிடலாம். இங்கே தான் ட்ரெயின் இருக்குது. சீக்கிரம் போய் வச்சிடணும் இங்கே. இப்போ சீக்கிரமாக போயிட்டு இதை வச்சு. ஐயோ வச்சிட்டோம். க்ரீன் கலர் பட்டன் இருந்துச்சு. ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ இதுவே சத்தம் போடுதே. நான் பார்த்தீங்கன்னா இதில் சட்டம்லாம் உங்கள் காதுக்கு கேட்காது, என் காதுக்கு கேட்கும். ஸோ இந்த கேம் விளாட்ணுன்னா எக்ஃபோன் போட்டு கேளுங்க. ஸோ விளாடுறதும் சரி கேட்குறதும் சரி எக்ஃபோன் போட்டுக்கினே ப்ளே பண்ணுங்க. இவங்க போட்ட மியூசிக்கெல்லாம் வேறு லெவலில் அகலாம் கேம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வானத்தை பாருங்கள். நைட்டாகவும் இல்லை பகலாகவும் இல்லை. என்னடா இது? தூரத்தில் அவன் இருந்தால் கூட நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான் போல இது. அந்த மாதிரி இருக்குது. இங்கே தான் எங்கேயாவது சுற்றின்னு இருப்பான். இங்கே இருக்கிற கட்டையை எடுத்து வந்து இங்கே போட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயில். இந்த ஆயில் வச்சா நம்ம ஒரு குதிரை குளிப்பாட்டணும். அந்த குதிரை வேலை எங்கே இருக்குதுன்னு தெரில. இதுங்க தேடி பார்ப்போம். இங்கே தான் இங்கே இருக்குது. இதில் எந்த குதிரைன்னு தெரிலையே. இதில் தான் ஆயில் ஒட்டிடுது. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவோம். ஓகே 3 5 7 8 பிடிங்களா டே. கண்டிப்பாக இந்த ஜோக்கர் தான் எனக்கு பண்ணிடணும். ஃபஸ்ட்டு தாவும். ஐயோ தலை வேற சுற்றுதே. இன்னும் அந்த ஜோக்கரை காணுமே, எங்கே இருக்கான்னு தெரில. ஃபஸ்ட்டு இங்கேருந்து இறங்க பார்ப்போம். இந்த குதிரை மேலே தாவியாச்சு. அப்படியே அந்த குதிரை மேலே தாவ முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ ஜோக்கர் வந்துட்டான். இந்த கிட்ட கண்டிப்பா மாட்டுவேன். ஐயோ பேசி பேசி வாய்வே வலிக்குது. அங்கெல்லாம் நிற்பான்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது. சரி போவோம். ஒரு வேளை ஓடி போயிட்டான் போல இது, நம்மளை பார்த்து சொல்ல முடியாது. சரி நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த குதிரையோட கோடை இங்கே போட்டு ட்ரீஸ் ஏதோ மாட்டேனே. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு லெவலில் ஈஸியாக முடிச்சிட்டோம். இங்கே தான் பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. ஸோ இங்கே 2 கீ கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபஸ்ட்டு கீ கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஒழிஞ்சிப்போம். எக்கடா இருக்க? இருடா வாய. நீ இங்கே தான் இருக்கன்னு தெரியும். அழகா இப்போ அவர் தானே? ஆபா அவர் இப்போ தான் அந்த பக்கம் ஓடினாரு. அந்த பக்கம் தான் இருக்கானா? இது வந்து பிடிக்கிறேன். ஏமாண்ட பூதமாக இருக்கும் போல இதே. நமக்கு தொட்டால் 3-4 சான்ஸ் தான் கொடுப்பாங்க போல இது. அதுக்குள்ளே தப்பிச்சு போனால் இவன் கொடூரமாக நம்மளை கொல்லுவான். எத்தனை முறை பார்த்துருக்கேன். இது தெரியாதா? எத்தனை முறை வீட்டு அவுட் ஆகியிருக்கேன். கடன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கொடுக்கணும். ஐயோ முட்டு சண்டோலியாக வராமே. இந்த இடமே ஒன்றும் போயிடலை. ஓகேங்களா, நம்மலாம் எதுக்கும் பயப்பட மாட்டோம். அதனால தான் நான் பார்த்து வெளியே சுற்றின்னு இருக்கேன். இங்கே தான் எங்கேயோ கீ இருக்கும். நமக்காவது பயமாகுது. நான் தான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஐயோ இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் வா. இல்லை நம்மலாம் எதுக்கும் பயப்பட மாட்டோம். அதனால தான் நானே இந்த கேமெல்லாம். ஐயோ மாமியாரே காப்பாற்றுக்கோ. ஐயோ இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போவோம். என்னடா இது ரத்தமாக? அடப்பாரி. இதை பார்த்தீங்கன்னா முழுக்க இட்டுங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்துலன்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படியோ இல்லை, அப்படியே மேலே போயிடுவோம். சரி துவப்போம். ஓகே உள்ளே போயாச்சு.
இவனுக்கு நான் கலங்குரங்குன்னு பேர் வைக்க போகிறேன். இந்த குரங்கு மண்டை இன்னும் வரலையோ? இந்த குரங்கு மண்டை நம்மளை பார்த்து பயந்துட்டான். இன்னும் அவங்களாம் வரமாட்டான். இப்படி அவன்கிட்ட தப்பிச்சிட்டான். ஐயோ வந்துட்டான். இந்த முறை கிட்ட இருந்து ஒன்றா தப்பிக்க முடியாது. ஐயோ ஓடுக்கடா. ஐயோ முட்டை சண்டை. உக்காந்து போப்பா. Run. கேம் பார்க்காம ஓடணும். இது நம்ம சரியான ரூட்டில் போனோம்னா இந்த 2 ரூட்டில் இந்த ரூட்டில் போவோம். இன்னொன்று வேணால் செவ்வறு தான் இருக்கும். எப்படியோ நல்ல வழிக்கு வந்துட்டோம். தொகுப்பதை நிறுத்திட்டான். எப்படியோ ஆனால் அந்த மியூசிக் தாங்க செம்மையாக எடிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளால் டர்ன் பேக் அப்படின்னா பின்னால் திரும்புங்கன்னு போட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி சேலஞ்சை முடிச்சா தான் நம்ம போக முடியும். இதை எதாவது தப்பாக பண்ணிட்டா இந்த 4 எலும்புக்கு நடுவில் நின்னா செவுட்டில் ஏதோ எழுதி போடுவாங்க. எங்கடா என்ன போட்டு இருக்கு? அப்போ உக்காந்து திரும்பி பார்ப்போம். வந்துடுச்சு. இப்போ அப்படியே ஏறி போயிடுவோம். இன்னும் இந்த செவத்துக்கு கூட காது இருக்குங்கிறது உண்மைதான்ப்பா. செவெல்லாம் நம்மக்கிட்ட பேசுது. இங்கே ஏதோ போட்டுக்கிட்டே மல்டா இஸ் த லாஸ்ட் சான்ஸா தெரியல. ஏதாவது அந்த பூதம் எழுதியிருக்கோம். நம்ம கம்ப்யூஸ் பண்ண நம்மளெல்லாம் கம்ப்யூஸ் பண்ண முடியுமாச்சு? அது வாய்ஸ் வேறு வர மாட்டேங்கிட்டே. எங்கடா இருக்குது? ஒன்றுமே தெரியல. எல்லாம் செவப்பாக வச்சுருக்கடா. 4 எலும்புக்கு நடுவில் நிற்கணும். இதை நிற்கும் போதே பயமாகுது. இங்கே இருக்குது. கிஃப்ட் இஸ் ஈரா. என்னது? ஐயோ அட பாவிங்களா, சிரிக்கிறீங்களாடா. எப்படியெல்லாம் பயம் கொடுத்தாங்க இங்கே. ஆனால் நான்லாம் பைப்பு இல்லை. ஆனால் லேசாக பைப்புறேன். சரி, இதுக்குள்ளே போவேன். இதுக்குள்ளே என்ன போட்டுருக்காங்க? அந்த 4 எலும்புக்கு நடுவில் தான் நிற்கிறோம். எக்ஸிட் இஸ் பிகினிங் பி ஐனா. பின்னால் பார்க்காம போங்கிறாங்க. சரி பார்ப்போம். ஓகே, பின்னால் வந்ததாக எப்படியோ தெரிஞ்சிச்சு. ஓகே, இங்கே ஏதோ 2 இருக்குது. ஃபஸ்ட்டு போய்ட்டு இதை எடுப்போம். ஓகே, இதே மாதிரி 4 எடுக்கணும். ஏற்கனவே 1 எடுத்தாச்சு அந்த வெட்ட கொலால். இன்னொன்று வந்து அந்த டெட் பார்க்கில் தான் ஒரு இடத்துல இருக்கும். இது இருந்தால் தான் அந்த பூதத்தை கொல்ல முடியும். அது போர்டெல்லாம் கிடையாது. ஏதோ ரத்த காட்டைன்னு நினைக்கிறேன். இவன் எடுக்கவே முடியல. ஓகே, எடுத்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். டெட் இஸ் த வே அவுட்டா? அடப்போ, டெட்டுக்கு இன்னொரு மீனிங் வந்து டெட்டு தான். எதான் எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ டெட்டுக்குள்ளே போவோம். கரெக்டாக இருக்கணும். ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, கரெக்டாக வந்துட்டோம். சரி, திரும்பி பார்ப்போம். கிவ் அப்னா என்னது? ஐயோ, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. சரி, டிஃபீட்குள்ளே போவோம். எப்படியோ கரெக்டாக வந்துட்டோம். க்ளோஸ் டு டெட், அதாவது செத்து பொழிச்சவங்க வார்த்தைக்கு என்ன ஆகுது இங்கே? இங்கே 6 போட்டுக்கல. இதுதான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. என்னான்னு தெரில. ஏதோ போனேன், கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட்டு சான்ஸ். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. மல்டர் இஸ் த லாஸ்ட்டு சான்ஸ். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அப்படியே மல்டர் எங்கே இருக்குது? மல்டர் அவ்வளோதான். இதுவே ஆரம்பம் தான். இன்னும் கிளைமேக்ஸ் பாக்கி இருக்குது. அதை பார்ட் 2ல் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க. பாய்.